அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஆனாலே மார்னிங்லேருந்து ஈவினிங் எப்படி போகுதுன்னு டைமு தெரியாதுங்க. அதுக்கு முன்னாடியே நான் லஞ்ச் என்ன செய்யணும்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் நெய் சோறும் சிக்கன் குருமா தாங்க ரெடி பண்ணணும்னு சொல்லி நான் திங்க் பண்ணியிருந்தேன். சடனாக என் ஹஸ்பண்ட் ப்ரான்ஸ் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ப்ரான்ஸ் பிரியாணி வச்சுடுன்னு சொன்னார். ஸோ எப்படியும் சமைக்கணும் தான். ஸோ நமாஸ் படிச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி ப்ரிப்ரேஷனை. ஸோ நமாஸ்க்கு போயிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு 2:30 ஆகிடுச்சு. ஸோ ஒரு 1/2 கிலோ மீடியம் சைஸ் ப்ரான்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தார். நான் அவ்வளோவா டீட்டெயில்டாக வீடியோ எடுக்க முடியலை. ஸோ நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எல்லாமே நான் உங்களுக்கு கேப்ஷன்ஸில் கொடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இதை மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ 1 கேஜி ப்ரான்ஸ் பிரியாணி தான் இப்போ செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு நான் 1 கேஜி பாஸ்மதி ரைஸ் நான் வந்து சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு ப்ரௌன் கலர் வந்தோடனே அதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 100 ml அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே ஒரு கிளாஸ் கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் வதங்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரை பண்ண ப்ரான்ஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே டைம் நான் பார்த்தீங்கன்னா ரைஸுக்காக தண்ணி வச்சுருந்தேன். 1 பாயில் வந்தோடனே அதில் நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் பாயில் வருது ரைஸில். ஸோ ரைஸ் வந்து 1க்கு பாதியாக உடஞ்சுன்னா ரைஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுவே அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிரேவியில் ஆட் பண்ணிட்டு நல்லா மேலே கீழேன்னு சொல்லி கலக்கி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம்முக்கு விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரான்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் பாருங்கள் ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா ஒரு தனித்தனியாக தெரியுது பாருங்கள் ரைஸு. ஸோ ஒரு சூப்பரான ப்ரான்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு எனக்கு ஒரு 1/2 கேஜி ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அப்போவே நான் செஞ்சுட்டேன் அது அனதர் சைடில். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு